Hi friends, welcome to VTN Farms and Agriculture. இந்த கோடை காலம்னு வந்துட்டா நம்மளுக்கு மட்டும் கஷ்டம் இல்லைங்க, நம்ம வளர்க்குற அந்த நாட்டுக்கோழிகளுக்கும் கஷ்டம் தான். ஏன்னா வெயில் கொளுத்துற இந்த டைமில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கோழி வந்து நல்லா சாப்பிடுது ஆனால் முட்டை மட்டும் சரியாக இட மாட்டேங்குது அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி வந்து முட்டை இடுது ஆனால் அந்த முட்டையோட ஓடு மட்டும் இல்லாமல் வெறும் முட்டை மட்டும் இடுது, அதாவது அந்த லேயர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெலிசாக இருக்குங்க, அது மாதிரி மட்டும் முட்டை இடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கோழியோட உடம்பு ஃபுல்லாகவே கூலிங்கே சரியாக போயிடுதுங்க, முட்டை உற்பத்திக்கான தனியாக சத்து வந்து போகிறதே இல்லை. அப்போது இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், இதை எப்படி தடுக்கலாம், வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு மட்டுமே இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இது ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கோழி வந்து தீவனம் எடுத்துக்கிறத கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க. ஒரு 27 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகுது அப்படின்னாலே வந்து கோழி வந்து தீவனம் எடுத்துக்கிறத குறைச்சிரும். ஆனால் இப்போ இருக்க டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 35 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே அடிக்குதுங்க. இப்படி இருக்க டைமில் கோழி எடுத்துக்கிற தீவனம் வந்து கம்ப்ளீட்டாகவே குறைஞ்சிருது. இப்படி சாப்பிடாமல் போச்சுன்னா முட்டை எப்படி உற்பத்தி ஆகும்? அடுத்தது ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு வந்து வேர்வை சுரப்பி இல்லாததாங்க. இந்த கோழிகளோட உடம்புல பார்த்தீங்கன்னா வேர்வை சுரப்பி அப்படின்றது ஒன்று தனியாக கிடையாதுங்க. அதோட அதிகப்படியான வெப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூச்சுக்குழாய் மூலிமா மட்டும்தான் வந்து அது வெளியேற்ற முடியுங்க. அதனால தான் அந்த கோடை காலத்தில் அதுங்க எடுத்துக்கிற தீவனம் எல்லாமே அதோட வெப்பத்தை குறைக்கிறதுக்காகவே பயன்படுத்துறதுங்க. அதனால தான் அதுக்கு இடுற முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், இல்லைனா சின்னதாக இருக்குங்க, இல்லை ஒரு சில டைமில் வந்து முட்டையிடாமையும் போயிருங்க. அடுத்து மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையோட ஓடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெலிசாக இருக்குங்க, அதாவது ஓடு இல்லாமல் முட்டையிடும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வெப்பத்தினால கோழியோட ரத்தத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைஞ்சி முட்டையோட ஓடு உருவாகிறதுக்கு தேவையான கால்சியமும் இல்லாமல் போயிருங்க. இந்த ரீசன்னால தான் அது முட்டையோட ஓடு பார்த்திங்கன்னா ஓடே இல்லாமல் ஒரு மாதிரி கொலன்னு, அதாவது ரொம்ப மெலிசாக முட்டையிடுங்க. அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீவனம் எடுத்துக்கிறதோட அளவு வந்து கம்மியாக ஆரம்பிக்குங்க. அதாவது 21 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னா அது எடுத்துக்கிற அளவு பார்த்திங்கன்னா தண்ணீருக்கும் தீவனத்துக்கும் பார்த்திங்கன்னா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். ஆனால் அதுவே 35 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே டெம்பரேச்சர் போகுது அப்படின்னா அது எடுத்துக்கிற தண்ணீர் தீவனத்தோட அளவு பார்த்திங்கன்னா 8:1 மாறும். அதாவது சாப்பிடாமல் தண்ணி மட்டுமே அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரீசன்னால் அது முட்டைக்கு தேவையான சத்துக்கள் எதுவுமே இல்லாமல் போயிடுது. அடுத்தது கடைசி ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட்னால் வந்து கோழியோட உடம்புல ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த ரீசன்னால எல்லாமே கோழிகளோட உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால அதோட முட்டை உற்பத்தி வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிக்குதுங்க. சரிங்க, இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன், என்ன பண்ணுனா நம்ம கோழிகளோட முட்டை உற்பத்தி கோடை காலத்தில் அதிகரிக்கலாம் அப்படின்றத பற்றி இனிமேல் பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு நம்ம கொடுக்குற தீவன முறையை வந்து மாற்றணுங்க. அதாவது கோழிகளோட உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்றனால அந்த கோழிகளுக்கு வந்து தீவனம் நம்ம வந்து அசோலாக கொடுக்கலாங்க. அப்படின்னா தினமும் காலையில் வந்து இந்த கோழிகளுக்கு மோர் ஊற்றி கலந்து கொடுக்கலாங்க. அதாவது நம்ம போகிற தீவனத்தில் வந்து கொஞ்சம் மோர் ஊற்றி கலந்து கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை தனியாக ஒரு கப்பில் மோரை மட்டும் ஊற்றி கொடுத்தீங்கனாலும் சரிங்க. இது ரெண்டுமே வந்து இயற்கையான ஒரு தீர்வு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தண்ணீர் வந்து சுத்தமாக வைக்கணுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 டைம் ஆகுது தண்ணீரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தண்ணீரில் அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்காக எலக்ட்ரோலைட் பவுடரோ இல்லைனா குளுக்கோஸ் பவுடரோ இதை கலந்து கொடுக்கலாங்க. இது கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோழியோட உடம்புல டெம்பரேச்சர் குறைஞ்சி உடம்பு வந்து நார்மல் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு தீவனம் கொடுக்குறது. தீவனம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரம் இந்த 2 டைமில் மட்டும் கொடுங்க. அதாவது முக்கியமாக 11 மணிலேருந்து 3 மணி இந்த டைமில் வந்து அதுங்களுக்கு தீவனம் கொடுக்க வேணாங்க. காலையில் 7 மணிக்கு கொடுக்கலாங்க, அப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு. ஏன்னா இந்த டைமில் அதுக்கு எடுக்கிற தீவனமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் மதிய டைமில் நம்ம தீவனம் கொடுக்கறத ரொம்பவே தவிர்க்கிறது நல்லதுங்க. அடுத்தது ஷெட்டு. இந்த வெயில் காலத்தில் கோழிகளுக்கு தேவையானதே பார்த்திங்கன்னா இந்த ஹீட் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தாங்க. நீங்கள் கூரை மேய்ஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க, கொஞ்சம் ஹீட் வந்து நார்மலாக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் ஆஸ்பெஸ்டாஸ் சீட் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அதனாலேயும் ஹீட் வந்து அதிகப்படியாக உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தரையில் வந்து தண்ணி தெளிச்சு விடுங்க. இல்லைனா உங்கள் ஷெட்டை சுற்றியும் நெட்டு கட்டி விட்டு அது மேலே பச்சை வெலை கட்டி விடுங்க. ஏன்னா அந்த பச்சை வெலை கட்டுறதுனால ஹீட் வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ளே வராமல் தடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்கலாங்க. அதாவது இந்த சுண்ணாம்புக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தீவனத்தில் நீங்கள் கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து முட்டையோட ஓடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திடமாடுங்க. அதாவது மெலிசாக அந்த முட்டை ஓடு இல்லாமல் எடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம தீவனத்தை வந்து கலந்து கொடுக்கலாங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பில் சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய பண்ணையாக இருந்தாலும் சரிங்க, சரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நஷ்டத்தை குறைச்சி லாபத்தை வந்து அதிகரிக்க முடியுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயங்க, உங்கள் கோழி பண்ணையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயில்ஸோடு சந்திக்கலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா VTN Farms and Agriculture சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பண்ணை, உங்கள் பெருமை. நன்றி.